ரொம்பவும் சுவையான மற்றும் ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு கடலை குருமா செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வைத்த கொண்டக்கடலையை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு மற்றும் தேவையான அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 2 விசில் வைத்து வேக வைத்து எடுக்கவும். இப்போ வேக வைத்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சிறிதளவு கருவேப்பிலை மற்றும் ஒரு பல்லாரியை நல்லா நறுக்கி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய், அது கூடவே 1/2 ஸ்பூன் வத்தல், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வேக வைத்த உருளைக்கிழங்கு கடலை கூட சேர்த்து கலந்துக்கோங்க. ரெடி பண்ணியிருக்க மசாலாவை எடுத்து நம்ம கடாயில் இப்போ தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான கடலை குருமா ரெடி. சந்தோஷம். அதாவது இந்த பாட்டு மாதிரி சொன்னா நான் எவ்வளோ பாட்டு பாடினாலும் இந்த பாட்டுக்கு எங்க ஃபேமிலி கையை கொடுத்து போற டீச்சர் சொல்லுங்க. இந்த பாட்டு 1969